ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு வேலை நடக்கல அப்படின்னா 8 பாவக்காயை கருப்பு கலர் துணியில கட்டி. ஆதிச்சித்த டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். பயங்கரமான பாகற்காய் பரிகாரம். பாகற்காய் எல்லாம் பரிகாரம் இருக்குதானே? கண்டிப்பா இருக்கு. பாகற்காயில ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட சித்து வேலைகளே பாகற்காயில செய்யலாம். அப்படிப்பட்டது பாகற்காய். பாகற்காய் வந்து கசப்பு சுவை அதிகமானது. சனி பகவான், ராகு, கேது இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஃபேவரானது. கசப்பு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை குணமாக்கும். அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்கக்கூடியது. ஒருத்தர் ரொம்ப நாளாக நோயாளியாக இருக்கிறார், அவருக்கு நோய் தீரவே இல்லை, ரொம்ப நாளாக நோயாளியாக இருக்கிறார் அப்படின்னா சனிக்கிழமை நாட்களில் சம்மந்தப்பட்ட நபரை கிழக்கு முகமாக உட்கார வச்சுட்டு ஒரு பாகக்காயை எடுத்து ஒரு 3 முறை இப்படி அவர் தலையை சுற்றி ஓடுற தண்ணியில் கொண்டு போய் போட்டிங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் குணமடையத்துக்கு ஆரம்பிச்சிடும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூழலை உருவாக்கி கொடுத்தோம். பாவக்காயை வச்சு பண்ணணும். அது பயங்கரமாக வேலை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான முறை. இதே ஒரு தொழில் ஸ்தாபனத்தில் ஒரு வேலை நடக்கல அப்படின்னா ஒரு 8 பாவக்காயை கருப்பு கலர் துணியில கட்டி அந்த ஆஃபீஸ் முழுவதும் சுற்றிட்டு பசுவுக்கு கொடுத்துடலாம், அல்லது தானமாக யாருக்காவது கொடுத்துடலாம், அல்லது ஓடுற தண்ணியில் போடலாம். இந்த மாதிரி எது போட்டாலும் அதே மாதிரி வந்து பாவக்காயினால ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கும், பாசிட்டிவான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சு. நம்ம எலுமிச்சம்பழத்தை எப்படி கட் பண்ணி வச்சு குங்குமம் தடவி வைக்கிறோமோ அதே மாதிரி வீட்டில் எப்போ பார்த்தாலும் சண்டை பிரச்சனை இருந்துகிட்டே இருக்குது, தொடர்ந்து சண்டைகள் வருது, தொடர்ந்து பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி இருந்தால் அதே பாவக்காயை கட் பண்ணி 2 பக்கம் குங்குமம் தடவி வாசலில் வச்சிங்கனாலும் அந்த சண்டைகள் வந்து மீண்டு வெளியில் வந்துடும். ஏன்னா பாவக்காய்க்கு மிகப்பெரிய திருஷ்டி நிற்கக்கூடிய ஆற்றல் உண்டு, மிகப்பெரிய வசீகரமான ஆற்றலும் அதுக்கு உண்டு. இதை செஞ்சீங்கனாலும் ஆட்டோமேட்டிக்காக அது அப்படியே ரிலீஸ் ஆகிறதுக்கு ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி வேலைகளையும் செய்யும். பாகக்காயை பொறுத்தவரையிலும் நோயை குணப்படுத்துறதுக்கும் பயன்படுது, தொழில் வியாபார விருதியில் இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி பண்ணுறதுக்கும் பயன்படுது, திருஷ்டியை போக்குறதுக்கும் பயன்படுது பாவக்காய். சனி பகவானால் ஏற்படக்கூடிய சிக்கல்கள், ராகு கேது பகவானால் இருக்கக்கூடிய சிக்கல்களுக்கு சனிக்கிழமை நாட்களில் வெறும் பாவக்காயை மட்டும் சமைச்சு வரவங்களுக்கு தானமாக கொடுத்தோம்னாவும் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா அந்த எதிரிகள் தொல்லையிலேருந்து மீண்டு வெளியில் வந்துடலாம். அந்த கிரகங்களுடைய பாதிப்புலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி வேலைகளும் செய்யும். இதனால் வந்து எந்த விதமான தோஷமோ பாவமோ சாவமோலாம் வராது. இதை செஞ்சோம்னாலும் ஆட்டோமேட்டிக்காக இதெல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால பாகக்காய் வந்து மிகப்பெரிய வீரியம் உள்ளது. நிறைய விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நிறைய பேர் கொடுத்து பலன் அடைஞ்சது. பாவக்காயில் தீபம்லாம் போடுவாங்க. பாவக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுக்கு நல்லெண்ணெயை ஊற்றி தீபம்லாம் போடுவாங்க. அந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. இதெல்லாமே நடைமுறையில் இருந்த விஷயங்கள் தான். என்னென்ன உணவில் வந்து பாவக்காய் தான் மிகப்பெரிய மருந்தாக பயன்படுத்தி அது மாதிரி வந்து பாவக்காயை வச்சு நிறைய வேலைகள் செய்யலாம். அற்புதமான விஷயங்கள் அதில் உண்டு. பயன்படுத்துங்கள், பலனடையுங்கள். நன்றி.